ஹாய் ஹலோ வெல்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆக்சுவலாக ராஜமௌலி சாரோட டைரக்ஷனில் மகேஷ் பாபு நடிக்கிற நெக்ஸ்ட் ஃபிலிமோட சின்ன டீசர் வந்து 2 days முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி, இந்த டீசர் ரிலீஸ்க்கு முன்னாடி வந்து அவங்களோட அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து குளோப் ட்ராட்டர் அப்படின்னு பேர் வச்சுருந்தாங்க. குளோப் ட்ராட்டர்னால் ஆக்சுவலாக உலகத்தை வலம் வருபவன் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ வந்து எல்லோரும் வந்து ஒரு ஆக்சுவலாக இந்த டீசர் ரிலீஸ்க்கு முன்னாடி நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, இது வந்து ஒரு ஃபாரஸ்ட்டில் நடக்கக்கூடிய ஜங்கிள் அட்வென்ச்சர் மாதிரி போகும், ஜுமான்ஜி கான்செப்ட் இல்லை அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஜங்கிள் பேஸ் பண்ணி ஒரு அட்வென்ச்சர் த்ரில்லராக இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. பட் நிறைய பேருக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ், சில பேருக்கு ஷாக்கிங்காக அந்த டீசரில் படத்தோட பேரை ரிவீல் பண்ணியிருந்தாங்க, வாரணாசி அப்படின்ட்டு. இதை கேட்டவொன்னே நிறைய பேர் சர்ப்ரைஸ் ஆனாங்க. ஆக்சுவலாக வந்து இப்போ இந்தியாவில் வந்து இந்த மாதிரி ஒரு ரிலிஜன் பேஸ்டாக ஃபிலிம்ஸ் எடுக்கிறது, குறிப்பாக ஹிந்து மித்தாலஜி பேஸ் பண்ணி ஃபிலிம்ஸ் எடுக்கிறது ரொம்பவே ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதில் வந்து ராஜமௌலி சாரும் சிக்கிட்டாரா அப்படின்ட்டு நிறைய பேர் ஷாக்கிங்கும் ஆனாங்க. அண்ட் இந்த மாதிரியான ஃபிலிம்ஸ் பிடிக்கக்கூடிய ஒரு செக்ஸ் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து இதை லைக்கும் பண்ணாங்க. ராஜமௌலி வந்து இந்த மாதிரி கிராண்டாக ஒரு ஹிந்து மித்தாலஜி பண்ணுறது அப்படின்றது. என்னை பொறுத்த வரைக்கும் ராஜமௌலி சார் வந்து இதில் வந்து ஹிந்து மித்தாலஜி வந்து நம்மளுடைய நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி எடுக்கிறது தப்பு இல்லை. பட் அதை ஒரு ப்ரொபகண்டாவாக எடுக்கிற ஆள் கண்டிப்பாக ராஜமௌலி சார் கிடையாது. RRRலையுமே கூட வந்து அவர் அந்த மாதிரி என்ன தான் வந்து இந்த ராமர் சீதான்ற கான்செப்டெல்லாம் அவர் வச்சு எடுத்திருந்தாலும் அதுலேயுமே வந்து ஒரு பெருசாக ப்ரொபகண்டா மாதிரிலாம் எங்கேயும் காமிச்சிருக்க மாட்டார். அண்ட் இதுலேயுமே வந்து அப்படி தான் இருக்கும் நம்பலாம். அண்ட் இந்த படத்தோட டீசர் லான்ச் ஈவெண்ட்லேயே அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் ஒரு ஏத்திஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அவர் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் அப்படின்ற மாதிரி தன்னை வெளிப்படுத்திக்கவே ஒரு பெரிய தைரியம் வேணும். அதுவும் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஒரு சுச்சுவேஷனில் இந்தியா ஃபுல்லாக ரிலீஜன் தான் பெரிய பேசு பொருளாகவே இருக்குது அப்படின்றப்ப அதை சொல்கிறதுக்கு அவருக்கு பெரிய தைரியம் வேணும். ஸோ வந்து அந்த ப்ரொபகண்டா ஃபிலிம்ஸ் அப்படின்ற ஒரு சிலந்தி வலையில் கண்டிப்பாக ராஜமௌலி சார் சிக்க மாட்டார். அண்ட் டீசர் வந்து செம்மையாக கிராண்டாக இருந்துச்சு விஷுவல்ஸ். அவர் என்ன தான் இந்த கான்செப்ட் எடுத்திருந்தாலும் அதில் வந்து அவருடைய க்ரியேட்டிவிட்டியை கண்டிப்பாக காமிப்பார். டீசர் பார்த்தவங்க எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்குமே சூப்பராக இருந்துச்சு விஷுவல்ஸ்லாம். அந்த ஃபஸ்ட்டு வந்து வாரணாசியில் ஸ்டார்ட் ஆகி அப்படியே அண்டார்டிகாக்குள்ளே போய் அப்புறம் வேறு இடங்களை ஸ்ரீலங்கா அப்படின்லாம் வேறு காலகட்டத்துலேயும் ட்ராவல் ஆச்சு. வெறும் குளோப் ட்ராட்டர் மட்டும் இல்லை, இது டைம் ட்ராட்டர்னும் இந்த டீசர் லான்ச்சில் வந்து கீழே போட்டிருந்தாங்க. ஸோ வந்து இது வந்து காலத்துலேயும் முன்னாடி பின்னாடின்னு வளம் வரும் ஒரு வித்தியாசமான டைம் ட்ராவல் கான்செப்டாகவும், அதே சமயம் இந்து மித்தாலஜி பேஸ் பண்ணியும் ரெண்டுமே மிக்ஸ் ஆனதாக இருக்கும் நம்புகிறேன். அண்ட் மூவியும் வந்து நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணோம் அப்படின்ட்டு டீசரை பார்க்குறப்ப இருந்துச்சு. உங்களோட கருத்து என்னன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ், பாய்.